வணக்கம் குட்டீஸ்களே. இன்று நாம் ஒரு அற்புதமான உலகத்திற்கு போகிறோம். அது பிராணிகளின் உலகம். நம்மை சுற்றி பல வகையான பிராணிகள் வாழ்கின்றன. முதலில் வீட்டில் வளர்க்கப்படும் பிராணிகளை பார்ப்போம். நாய், பூனை, பசு, ஆடு போன்றவை வீட்டு பிராணிகள். நாய் நமக்கு நல்ல நண்பன். அது வீட்டை காக்கும். பூனை பால் குடிக்கும். அது மெதுவாக நடக்கும். பசு நமக்கு பால் தரும். நாம் தினமும் குடிக்கும் பால் பசுவிலிருந்துதான் வருகிறது. ஆடு புல் சாப்பிடும். இப்போது காட்டு விலங்குகளை பார்ப்போம். சிங்கம், யானை, புலி, கரடி போன்றவை காடுகளில் வாழ்கின்றன. சிங்கம் காட்டு ராஜா. அது "ர்ர், ர்ர்" என்று கர்ஜிக்கும். யானை மிகவும் பெரியதும் பலமானதும் ஆகும். புலி வேகமாக ஓடும். கரடி மிகவும் வலிமையானது. அடுத்து பறவைகள் பற்றி பார்ப்போம். காகம், கிளி, மயில் போன்றவை பறவைகள். அவை வானில் பறக்கும். காகம் கா கா என்று கரையும். கிளி பேசக் கற்றுக்கொள்ளும். மயில் அழகான இறகுகளை விரித்து நடனமாடும். இப்போது நீரில் வாழும் உயிரினங்களை பார்ப்போம். மீன், திமிங்கலம், ஆமை போன்றவை நீரில் வாழ்கின்றன. மீன் நீந்தும். திமிங்கலம் மிகவும் பெரியது. ஆமை மெதுவாக நகரும். குட்டீஸ்களே, இப்போது நாம் ஒரு சின்ன ஒலி விளையாட்டு விளையாடலாமா? நாய் எப்படி குரைக்கும்? பௌ பௌ. பூனை எப்படி? மியாவ் மியாவ். சிங்கம் எப்படி? ர்ர், ர்ர். அருமை! நீங்கள் நன்றாக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு பல வகையான பிராணிகள் உலகத்தில் உள்ளன. அவை அனைத்தும் நமக்கு முக்கியமானவை. ஆகவே நாம் பிராணிகளை நேசிக்கவும் அவற்றை பாதுகாக்கவும் வேண்டும். சரியா குட்டீஸ்களே? நன்றி. மீண்டும் ஒரு புதிய பாடத்துடன் சந்திப்போம்.